සහල් පාලන මිල 10කින් නැගී ஹிங்கேக்கின் துறவ ஹால்தென்னை ஜனபதி மோல் ஹிமியன் டக்கியா என்பதான செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிற நிலையில் மௌபிம பத்திரிகை இவ்வாறான ஒரு தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறது. சஹல் அர்புதய உக்ரவை என்பதாக மௌபிம பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிற அதே நேரத்தில் சில்லற வெலந்தன் சஹல் விக்கினீம நவத்வை என்பதாகவும் இந்த செய்தியில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. பொடிமோல் ஹிமியான் வி நெத்திவ அர்புதேக் என்பதாக தரப்படுகிறது. பாரிபோக் அதிகாரி அழைத்த மோல் வலட்டை ஐ என்பதான செய்தியாகவே இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். அதாவது சில வியாபாரிகள் அரிசி விற்பதற்கு அரிசி இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களால் அவற்றை விற்பனை செய்வதற்கு முடியாமல் இருக்கிறது என்பதான தகவல்கள். அதே நேரத்தில் சிறிய ஆலை உரிமையாளர்களும் இதன் மூலமாக அதாவது நெல் இல்லாமல் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் மீண்டும் ஒவ்வொரு நெல் ஆலைகளுக்கும் சென்று இது தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள், சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாக இந்த தகவலில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே கட்டுப்பாட்டு விலையும் போடப்பட்டிருக்கிறது. 220 ரூபாவுக்கு இருந்த நாட்டரசியானது 230 ரூபாவாக உயர்வடைந்திருக்கிறது. அதே இடத்தில் 230 ரூபாவாக இருந்த சம்பா கிலோ ஒன்றின் அரிசியின் விலை இப்பொழுது 240 ரூபாவாக அதிகரித்திருக்கிறது. 210 ரூபாவாக இருந்த வெள்ளை அரிசியின் விலை இப்பொழுது 220 ரூபாவாக அதிகரித்திருக்கிறது. எனவே 10 ரூபாயால் இந்த அதிகரிப்பு இடம்பெற்றிருக்கிறது. எனவே நிர்ணய விலைகளை மீறாமல் அனைத்து தரப்பினரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எனவே மக்களுக்கு அரசினை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஜனாதிபதியுடைய உத்தரவின் பேரில் தான் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளும் இவ்வாறு இடம்பெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அரசின் விலை குறைந்த காலப்பகுதியில் அதிக நெல்லை கொள்வனவு செய்யும் ஆலை உரிமையாளர்கள் பின்னர் அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிப்பதாகவும் அதனால் ஜனவரி மாதம் முதல் 4 வகையான அரிசிகளுக்கான விலை கட்டுப்பாடுகள் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என தேசிய அரிசி கைத்தொழில் சம்மேளனத்தின் காப்பாளர் அருண்காந்த பண்டார தெரிவித்திருப்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்படுகின்றன. எனவே ஜனாதிபதி நடத்திய சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கூறப்படுகிறது. அதாவது நாட்டில் நெடுஞ்சாலை, நீர்ப்பாசனம் மற்றும் விவசாயத்துறைக்குமே அதிக முதலீடு செய்யப்படுகிறது. அதேபோன்று நெல் கொள்வனவுக்காக வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது. இது மக்களின் பிரதான உணவாகும். இதில் எவருக்கும் விளையாட முடியாது. மக்களின் அரசியல் நுகரும் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எனவே 1 கிலோ நாடு அரிசி மொத்த விலை 225 என்ற அடிப்படையில் காணப்பட வேண்டும் என்பதும் ஜனாதிபதியினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 கிலோ நாடு அரிசி மொத்த விலை 225 மற்றும் சில்லறை விலை 230 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட வேண்டும். இது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை ஒரு கிழமை முதல் 10 நாட்களுக்கு அவதானிப்போம். அவ்வாறு இல்லையா என அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி இவ்வாறு அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதியினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது ஜனாதிபதி கருத்து வெளியிடும் போது நான் இதனை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறினேன். நீங்கள் அனைவரும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நெல் என்றால் என்ன? எமது நாட்டில் வீதிகளை தவிர்த்து நீர்ப்பாசனத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மக்களது பணமாகும். நிவாரணங்களை வழங்கும் போதும் விவசாயத்துக்கு அதிக பணத்தை வழங்குகிறோம். அதுவும் மக்களது பணமாகும். பொதுமக்களது நிலங்களே இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. நெல்லை சேகரிப்பதற்காக கடன் வழங்கப்படுவதும் மக்களது பணத்தில் இருந்தே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனைய வர்த்தகங்களை விட இது மக்களுக்கு சொந்தமானது. மறுபக்கத்தில் இது மக்களின் பிரதான உணவாகும். இதில் எவருக்கும் விளையாட முடியாது. எந்த வர்த்தகத்தையும் நிறுத்துவது எமது திட்டமல்ல. நெல் ஆலைகள் மற்றும் அந்த துறைகளை விருத்தி செய்வதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து உங்களுக்கு நான் நன்றி கூறியிருக்கிறேன். அதனை பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருப்பீர்கள். நாட்டில் அரிசித்துறையை விருத்தி செய்வது குறித்து நான் நன்றி கூறியிருக்கிறேன். எனவே நாடு அரிசி மொத்த விலை 225 ரூபாவாகவும் சில்லறை விலை 230 ரூபாவாகவும் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். நாளை முதல், அதாவது நேற்று முதல் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளை ஒவ்வொரு ஆலைக்கும் நியமிப்போம். நாளையிலிருந்து, அதாவது நேற்றிலிருந்து வெளியே செல்லும் அரிசியின் அளவை எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதனை நாம் செய்வோம். 225 ரூபாய் வீதம் நிறுவனங்களுக்கு விநியோகிக்க வேண்டும். இது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை ஒரு கிழமை அல்லது முதல் 10 நாட்களுக்கு அவதானிப்போம். அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். அதன்படி அரிசி விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நாடு அரிசி 1 கிலோ மொத்த விலை 225 ரூபாய், சில்லறை விலை 230 ரூபாய். வெள்ளை அரிசி மொத்த விலை 215 ரூபாய், சில்லறை விலை 220 ரூபாய். இறக்குமதி செய்யப்படும் நாடு அரிசி கிலோ 220 ரூபாய், சம்பா அரிசி மொத்த விலை 235 ரூபாய், சில்லறை விலை 240 ரூபாய். கீரை சம்பா அரிசி மொத்த விலை 225 ரூபாய், சில்லறை விலை 260 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் அரிசி ஆலைகளிலிருந்து வெளிவரும் அரிசியின் அளவை கணக்கிடுமாறும் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். அதேபோன்று அரிசி தொடர்பான
தொடர்பான பிரச்சினைகளை அரசாங்கத்துடன் சுமூகமாக தீர்த்துக் கொள்ளுமாறும் அரிசி வர்த்தகரிடம் ஜனாதிபதி கோரியிருக்கிறார். வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பின் போது கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது ஜனாதிபதி இந்த அதிரடி தீர்மானத்தினை அறிவித்திருக்கிறார். அதேபோன்று நேற்றைய தினம் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடவடிக்கைகளிலும் இப்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். நாளாந்தம் அரிசி ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் அரிசியின் அளவு மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கும் அளவு தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க விடுத்த பணிப்புரைக்கு அமைய நேற்றைய தினம் புலனறுவை மாவட்டத்தில் உள்ள பிரதான அரிசி உற்பத்தி ஆலைகள், ஹம்பாந்தோட்டை, தீச மகாராம உள்ளிட்ட பகுதிகளின் பிரதான அரிசி ஆலைகளை நுகர்வோர் அதிகார சபை விசேட சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறது. நாளாந்த அரிசி உற்பத்தியின் அளவு, தற்போது கையிருப்பில் உள்ள அரிசியின் அளவு மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அரிசியின் அளவு என்பன இதன்போது கணக்கிடப்பட்டதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவிக்கிறது. நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் 1 கிலோ நாடு அரிசியினை 225 ரூபாய் மொத்த விலைக்கும் 230 ரூபாய் சில்லறை விலைக்கும் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே ஜனாதிபதியினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே இவ்வாறு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த சோதனையின் போது பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், அதுவும் குறிப்பாக எங்கெங்கு அரிசிகள் பதுக்க வைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது கையிருப்பில் எந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நேற்றைய தினம் புலனறுவை பகுதியில் உள்ள பிரதான அரிசி ஆலைகளில் நுகர்வோர் அதிகார சபை விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறது. அதேபோல் ஹம்பாந்தோட்டை, தீச மகாராம பகுதியில் உள்ள பிரதான அரிசி ஆலைகளில் விசேட சோதனை நடவடிக்கைகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன்போது நாளாந்த அரிசி உற்பத்தியின் அளவு, தற்போது கையிருப்பில் உள்ள அரிசியின் அளவு மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அரிசியின் அளவு என்பன கணக்கிடப்பட்டதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் நிர்ணய விலையில் அரிசியை விநியோகிக்காதவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. யாரும் பதுக்கி வைக்க முடியாத அனைத்தையும் வெளியில் கொண்டு வாருங்கள் என்பதுதான் ஜனாதிபதியினுடைய உத்தரவு. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை இப்பொழுது நுகர்வோர் அதிகார சபை மேற்கொண்டு வருகிறது என்பதாக இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அதிக விலைக்கு விற்க பாரிய அரிசி பதுக்கல், 4 வகை அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் இனி அரிசியின் விலை குறைந்த காலப்பகுதியில் அதிக நெல்லை கொள்வனவு செய்யும் ஆலை உரிமையாளர்கள் பின்னர் அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிப்பதாகவும், அதனால் ஜனவரி மாதம் முதல் 4 வகையான அரிசிகளுக்கான விலை கட்டுப்பாடுகள் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுவே அவருடைய கோரிக்கையாக அமைகிறது. எனவே தேசிய அரிசி கைத்தொழில் சம்மேளனத்தின் காப்பாளர் அருணகாந்த பண்டாரவினால் இது தொடர்பான விடயங்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முக்கிய அரிசி ஆலைகள் கீரி சம்பா விலையை உயர்த்துகின்றன. கீரி சம்பாவின் விலை உயர்ந்தவுடன் அடுத்த பருவத்தின் சாகுபடி செய்ய விவசாயிகள் முயற்சி செய்கிறார்கள். குறைவாக இருக்கும்போது ஆலை உரிமையாளர்கள் கிடங்குகளை நிரப்புகிறார்கள். அப்படி நிரப்பி மிக அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இந்த முக்கிய ஆலை உரிமையாளர்கள் அதிகாரிகள் உதவியுடன் நிலைமையின் சமநிலையை உடைக்கிறார்கள். எனவே இந்த நிலைமையில் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 4 வகை அரிசிகளுக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் கட்டுப்பாட்டு விலை கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இதேவேளை அரசாங்கத்தால் அரிசிக்கான நிர்ணய விலை அறிவிக்கப்படாமையால் அரிசியின் விலையை முன்னைய விலையை விட 10 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கமும் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. நம் நாட்டில் அரிசிக்கு வர்த்தமானி விலை இருந்தது. அந்த விலை பச்சை அரிசி கிலோ 210 ரூபாவாகவும், நாட்டரிசி 220 ரூபாவாகவும், சம்பா கிலோ 230 ரூபாவாகவும், கீரி சம்பா 260 ரூபாகவும் இருந்தது. ஆனால் கீரி சம்பா தவிர்த்த ஏனைய 3 அரிசி வகைகளுக்கும் 10 ரூபாய் இப்பொழுது அதிகரிப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் கூறுகிற இந்த தகவலில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவலை இவ்வாறு அவதானிக்கலாம். தினக்குரல் பத்திரிகையிலிருந்து அரசின் நடவடிக்கை தோற்றால் இராணுவத்தை அனுப்புங்கள், ஜனாதிபதியிடம் அரிசி வியாபார அமைப்பு தெரிவிப்பு என்பதாக இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் அரிசியின் விலையை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆயுதப்படையினரை களமிறக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அரிசி வியாபார அமைப்பின் தலைவர் டாட்லி சிறிசேனவினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவுடன் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடந்த கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்டவாறு அரிசியின் விலையை தொடர்ந்தும் பேணுவதற்கு அனைத்து அரசியல் உரிமையாளர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அரிசி வியாபார அமைப்பின் தலைவர் டாட்லி சிறிசேனவினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய கருத்தாகவே இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அவருடைய கருத்தில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அவர் குறிப்பிடுகிற விடயத்தை வைத்து நாம் பார்க்கும்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் தோல்வியடையும் பட்சத்தில் இராணுவத்தினை அனுப்பலாம். இதன்படி அடுத்த பருவ அறுவடை வரை அரிசி விலை அதே மட்டத்தில் பேணப்படும் எனவும், அதிக விலை கொடுத்து அரிசியை கொள்வனவு செய்ய வேண்டாம் என வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையால் அரிசியின் விலையை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆயுதப்படையினரை களமிறக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிடுகிறார். இதேவேளை புலனறுவை பகுதியில் உள்ள அரிசி ஆலைகள் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவிக்கிறது. அங்கு இருப்பு உள்ள அரிசி குறித்த அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த ஆலைகளில் இருந்து விடுவிக்கப்படும் அரிசி இருப்புகள் குறித்து நாளாந்தம் அறிக்கை பெறப்பட உள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபையினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.